ஒவ்வொருவருக்கும் சிறிது அதிர்ச்சியாக இருந்தது. நெருப்பை பற்றியும் எதிர்கால விபத்துக்கள் பற்றியும் அவர் பேசியதன் பின்னணி என்ன என்ன நடந்தது என்பதை தெரிவிக்க கோரி பாபாவை வற்புறுத்தினர். அவனது தாயார் பூஜை அறையில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். அவளை சுற்றி பல எண்ணெய் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அவள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது அவளது புடவையில் தீப்பற்றி கொண்டதை அவள் கவனிக்கவில்லை. சுவாமி அவளது உதவிக்கு சென்று நெருப்பை அணைக்க நேரிட்டது. சில பக்தர்கள் சுவாமியின் அனுமதி பெற்று தொலைபேசி மூலம் விவரங்களை கேட்டனர். அந்த பெண்மணியே அவர்கள் கேட்டதற்கு நேரடியாக தொலைபேசியில் விடை தந்தாள். சுவாமி கூறிய விவரங்கள் அனைத்தும் சரி என்று உறுதி செய்தாள். சுவாமியும் அவளிடம் பேசினார். அவளிடம் உள்ள கருணையால் நெருப்பை அணைத்தது தானே என்று கூறி சமாதானப்படுத்தினார். அவள் தீவிர பக்தியாதலால் கவலையுடன், சுவாமி, என்னை காப்பாற்றும் முயற்சியில் நீங்கள் கைகளை சுட்டுக் கொண்டீர்களோ என்று கவலையுடன் கேட்டாள். அவர் இனிமையாக, இல்லவே இல்லை, நெருப்பு எனக்கு எந்த துன்பமும் தரவில்லை. எனது உடல் வெப்பம் மட்டும் உயர்ந்து பிறகு உடனே இறங்கிவிட்டது. நீ கவலைப்படாதே என்று கூறி அவள் கவலையை போக்கினார். வெள்ளத்திலிருந்து காப்பாற்றினார். பாபா பழைய மந்திரில் தங்கியிருந்த வேளையில் சித்ராவதியில் வெள்ளம் ஒருமுறை கரை புரண்டோடியது. வெள்ளத்தின் நீர்மட்டம் ஏறிக்கொண்டே வந்து கோவிலை அடைந்து அதை சுற்றி கொண்டது. இன்னும் சில நிமிடங்களில் தண்ணீர் மந்திருக்குள் நுழைந்து அனைத்தையும் மூழ்கடிக்கும் அபாயம் உருவாயிற்று.